வானிலை குறித்தான அண்மை செய்தி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இதனை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறார்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. மாறியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன மாற்றம் நிகழ இருக்கிறது? வணக்கம். வங்கக்கடல்ல நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இருக்கிறது. இதன் காரணமாக நாளையிலிருந்து படிப்படியாக தமிழ்நாட்டுல மழை பொழிவு என்பது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்கள்ல நாளை காலைக்கு பிறகு மழை படிப்படியாக தொடங்கும். அதனைத் தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் 11, 12ஆம் தேதி இந்த தேதிகள்ல தென் மாவட்டங்கள்ல, அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லயும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இது இலங்கை அருகே கிழக்கு திசையை நோக்கி தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தாக்கத்தினால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2000 முதல் 2006 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜனவரி மாதத்துல உருவாகிய 6வது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 155 ஆண்டுகள்ல ஜனவரி மாதத்துல 26வது காற்றழுத்த மண்டலமாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கக்கூடிய 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது இருக்கிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதி வரையே தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருந்த நிலையில்தான் வங்கக்கடல்ல நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இதன் பிறகு இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது முற்றிலுமாக குறைவாக இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ந்து இது படிப்படியாக தன்னுடைய வலுவை இழக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.